கைலாயம் படத்தை ஈசன் இருக்கா அப்ப கூப்பிடுறா நான் கூப்பிடுற ஒரு மாதிரி கோட்டு கோயந்தா ஏப்பா ஈசபுரம் டேய் ஈசபுரம் டேய் ஈஸ்வரம் ஏப்பா ஈஸ்வரம் அவன் பேசவே மாட்டான் இந்த கைலாயத்தில் நீ கால் எத்தி வச்சியோ இல்லையோ என் மகன் அப்படியே கோமப்படும் மாடு சனிக்கு போதா வண்டி எதிர்மோடி ஏறுதா யாரடா மடியாண்டி ஓவரா பேசாத ஆட்டோ தொக்குல மேல போடுவேன் This is an AIDS body. பவள மாட்டே ஆண்டு வரக்கூடிய பைரவன் மகன் மணிகண்டன் காரணம் என்ன உன் சூது கேக்குது தான் வரு வெள்ளிக்கிழமை என் தங்கை மகேஸ்வரிக்கு பிறந்த நாள் விழா அந்த பிறந்த நாள் விழா நீ வந்து ஆசி கூற வேண்டும் வர முடியாதுடா வர முடியுமா இல்லையா தம்பி மணிக்கிறான் சிசி புள்ள அவனை கேட்டு வரேன் உண்மை ஒத்துக்கிறான் என்னப்பா நீங்கள் மட்டும் வரவில்லை என்றால் உம்மால தர்மம் அடி வாங்குவீர்கள் டேய் வர முடியாதுடா நல்லா யோசிச்சு சொல்றா உத காட்டு பண்ணி மேரிக்கிறான்டா வாத்தனி துண்டி பிடி மேரிக்கிறடா நானாடா செத்துருடா டேய் வர முடியாதுடா வர முடியாதுடா வாத்த மாலை கேட்டு உம்மால 200 ரூபாய் மாலை ஏமாட்டாங்க வர முடியாதுடா முடியாதே வர முடியாதே ஏய் யூ கண்டினியூ கீடா அட மஞ்சா போடவ கட்டன் கஞ்சா குடி வெறியா மஞ்சா போடவ கட்டன் கஞ்சா குடி வெறியா ஐயோ பூ ஓடி போ உள்ள போய் டைம் சரியா போவோம் நான் இப்ப நான் வரியா என்ன அவன் நடிக்கின்றான் ஆனா சத்தியமாக வந்து விடுகிறேன் அவன் நடிக்கின்றான் சத்தியமாக வந்து விடுகிறேன் தெரியுமா உங்க அம்மா அம்மா சத்தியமா அவன் வர முடியாதுன்றான் அட என்னடா ஏத்து வந்து பேசுறாய் பாடா உன்னை பஞ்சி போல் ஆக்குவேன் பாடா உன்னை பஞ்சி போல் ஆக்குவேன் வாத்தா உள்ளாய் கூட மாட்டான் வாத்தா எனக்கு பெரிது மாங்கறான் போடா பெரிதுமா போடா வேணாங்க ஐய் இது போறா வாத்தா மஜேஜே போறா நிக்க வச்சு வாட் சொல்றா யார் இதுவா நான் சப்போர்ட் மாதம் தெரியுமா நான் சப்போர்ட் வரா உலகல பேசிய தேட போறாடி கம்முன கொடு வரா நான் கேட் வரேன் ஐயோ யார் பத்த புள்ளியோ நான் பேசோன்னு நீ செத்து விடானு இப்ப நான் வரியேன்னா டேய் வரண்டா வரண்டா வா வரேன் உங்க அம்மா சத்தியமா என் அம்மா மேல சத்தியமாக வந்து விடுகிறேன் எதுமா உங்க அம்மா அம்மா சத்தியமா அவன் வர முடியாதுன்றான் வரா முடியாதுன்றான் முடியாதா ஏய் அட வந்துச்சேரு நாங்க எம்மோ அடி வாங்குறோம் நீ எங்களோட
நீ நல்லாவே இருக்க மாட்டேன் வெட்டா ஒரு வெட்ட ஏய் மொத்த மேல போ வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எல்லாம் கொஞ்சம் ஜூம் பண்ணிடி அவனை வரா வந்து விடுகிறேன் சத்தமா சொல்லு வரையண்ணா அவன் அடிக்கின்றான் சத்தியமாக வந்து விடுகிறேன் நீ அடிக்கிறியா ஆள உன் முன்னாடி மட்டும் சத்தியமா வர முடியாதுன்றான் வந்து விடுகிறேன் வரா வரா ஓஹோ அண்ணன் தம்பி பாச ஒர்க் அவுட் ஆகுது வீட்ல தான் அண்ணன் தம்பி எல்லாரும் இங்க வந்தா எனக்கு ஒரு நேரம் வரும் ஈசனை முட்டி போட பழக்கம் கிடையாது நீ கத்துக்கு முடி போடுறதுக்கு ஒரு முடி போடு போடா முடி போ ஏய் ஏய் அடுத்து அடுத்து எங்க தெரியுமா எங்க போணும் சத்திய உலகம் சக்தி லோகம் பிரம்மதேவன் நீங்க சிங்கவாட்டம் சத்தம் தந்தையே தங்கள் மகன் நாரதனை வாழ்த்துங்கள் வாழ்க வாழ்க தந்தையே தங்களுக்கு ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது எனக்கா ஆமா எப்படி நீங்கள் புன்னகையோடு சிரித்துக் கொண்டிருக்கிறது அந்த புன்னகைக்கு ஒரு ஆபத்து எப்படி எப்படி தெரியுமா மண்ணுலகத்திலே பாடல் கொட்டி ஆடக்கூடிய பைரவன் மகத்திற்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை பிறந்தநாள் விழாவா அந்த பிறந்தநாள் விழாக்கு நீ ஆசி பெற வேண்டும் என்று உன அழைத்து செல்ல பைரவன் மகன் மணிகண்டன் ஓடோடி வருகின்றான் அவன் வந்தால் நீங்கள் செல்லவே கூடாது நீங்கள் சென்று விட்டால் படைக்கும் செயல் யார் செய்வது ஆகையால் நீ செல்லவே கூடாது நான் செல்ல மாட்டேன் அவன் அடித்து மழைப்பான் அப்போது நீங்கள் செல்லக்கூடாது செல்ல மாட்டேன் நான் சென்று வரலாம் ஆடுவேன் அந்த உள்ளுக்குள்ளே பேஜ் ஆகுது ஒரு வார்த்தை குரல கொடு எல்லாம் என்ன கூட்டு விட நான் பாத்துக்கிறேன் பிரம்மதேவா புருமாண்டி புருமாண்டி எரமாப்பு அகண்டை ஹலோ அடே திருட்டு வக்கால ஓய் யா ஐயோ யா சூத்திர துணியா காணும் ஐயோ ஐயோ ரத்தம் பிடிக்கு போது இப்போ நான் யாருன்னு தெரிகின்றதா மகளவன் கோட்டி ஆண்டவர கொடிய பைரவன்டா போடுமாடா மாய பெஞ்சா மூஞ்சி சார் அடிக்காது மழை வந்தாலும் மொத்தம் நிக்க வச்சு அடிப்போம் வர முடியுமா முடியாதா வர முடியாதே வார்த்தா மாலை கேட்டு 150 மாலை வர முடியாதே எதுமா எதுமா யூ கண்டினியூ வர முடியுமா முடியாதா முடியாதா வர முடியுமா முடியாதா உனக்கு விட போவதே கிடையாது
இந்த வைகுந்தத்திலே மகா விஷ்ணாக சீரம் சிறப்புடன் வாழ்ந்திருக்கிறேன். உங்கள் பேரை நாடு வாழ்த்துங்கள். வாழ்க வாழ்க வாழ்க. பேரா உங்களுக்கு ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது. என்ன ஆபத்து? ஆமா, மண்ணுலகத்திலே பகலம் கொட்டி ஆளக்கூடிய பைரவன் மகன் நகரத்திற்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை பிறந்தநாள் விழாவா? அந்த பிறந்தநாள் விழாக்கு ஆதிபுரம் பைரவன் மகன் மணிகண்டன் ஓடோடு வருகின்றான். அவன் வந்தால் நீங்கள் செல்லக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் சென்று விட்டால் அழிக்கும் தொழிலை யார் மேற்கொள்வது? ஆகையால் நீங்கள் செல்லவே கூடாது. தாத்தா இங்க வாங்க. ஆமா, இடுப்பில் துணி கட்டியிருக்கிறீர்களா? இருக்காதே, அந்த சிரிப்புக்குத்தான் ஆபத்து. அப்படியா? ஆமா, அவன் வந்தால்தான் நீங்கள் செல்லவே கூடாது. நான் சென்று வரலாமா? சென்று வரலாம். அம்மா கிரேண்ட் சுத்தினி சத்தா ஏய், வந்து விட்ட வைகுந்தா. இப்படி இருக்கிற சுத்தும் போது இப்படி போகுது உள்ள போ. வைகுந்தம் வந்து விட்டான். வைகுந்த வாசம் உள்ள கிராட போய் கூப்பிடு. நான் போய் கூப்பிடுறேன், நீ ஓரமா நில்லு. ஓ, இப்ப அர்த்தம் அடிச்சுக்காரு. ஹாய் ஹாய் மாமா மிஸ்னே. ஏய் மாமா மிஸ்னே. டேய் மாமா மிஸ்னே. டேய் மாமா மிஸ்னே. அடாங் வாடா. வாடா சூப்பரா என்னடா புரியல. சோறு போடுமா? வந்து ஒரு பெரிய மனுஷன் கூப்பிடுறான். ரெஸ்பான்ஸ் எடுக்க மாட்டீங்க தெரியுமா? ஏய், அவன் தானே இருமாப்புல இருக்கான். இருமாப்பு. நீ போய் பாரு. அடே வைகுந்த வாசா. ஏய், யாரா நீ? ஏய், பவள மாட்டை ஆண்டு வரக்கூடிய பைரவன் மகன் மணிகண்டன். யாருன்னு தெரியல. தெரியல. அவன் தான் கோட்டு போயிருந்தேன். ஏய், பவள மாட்டை ஆண்டு வரக்கூடிய பைரவன் மகன் மணிகண்டன். எதற்கு வந்த? ஏய், அவன் சொந்த கேட்கறது வந்துடுறான். ஏய், வரும் வெள்ளிக்கிழமை என் தங்கை மகேஸ்வரிக்கு பிறந்தநாள் விழா. அந்த பிறந்தநாள் விழா ஆசி கூறடி வர வேண்டும். வர முடியாது. வர முடியாதா? முடியாது. நான் போய் கேட்டேன், வயசு பெரிய மாதிரி தேனையா சிரிக்காதையா. சொல்லு சொல்லு. உனக்கு உதவி எப்போதே சிரிக்கின்றான். ஏன் உதவி போகின்றது? கவலைப்பட வேண்டாம், நாங்கள் கொடுப்போம். நீங்கள் வரவில்லை என்றால் உம்மால் ஒரு எலும்புக்கு ஒரு அடிவிங்க போனது. வர முடியாதுடா. வர முடியாதே. முடியாது. வர முடியாதே. முடியாது. பார்த்தா மாலை கேட்டு வர முடியுமா முடியாதா? முடியாது. வர முடியாதே. முடியாது. கண்டினியூ. அட வைகுந்தன் என்பவன் அடியா மூஞ்ச பாறான். ஐயோ வேண்டா சிம்ரன். ஏய் உனா முரடியா. ஐயோ விட்டு நோ ப்ளீஸ். ஏய், வர முடியுமா இல்லங்க? நான் சிலுக்கு நடியா. ஏய் தேவடா முன்னாடி பேசு. வர முடியுமா முடியாதா? முடியாதுடா. முடியாது. ஏய் அம்மா டேய் புரியுதுமா? டேய் புரியுதுமா? பாரு ஏதோ பெரியதுமே. அரக்க சுத்த வராம பாரு. வா, லைன்ல மாடி போறேன். வரா. முடியாது. முடியாது. நல்லா யோசிச்சு சொல்லு. நான் யமனுக்கு யமன். வரா. முடியாது. தெரியாது தேவடா. வரா. முடியாது. அட நாடா உன்ன நல்ல பணம்
அம்மா போன வாயில போதா சூத்துல ஒத்து இப்ப சொல்லுவாரா முடியாது. நான் கேட்டேன் இப்ப சொல்ல முடியாது. ஐயோ மொத்த சூத்துல பணத்தை போறாங்க ஏய் டாடி நிக்குடா ஒழுங்கா கேட்டுவா. வர முடியுமா முடியாதா முடியாதுடா. முடியாதா லவடிக்க பாலுன்றா உன்னை அட முடியாது முடியாது. எனக்கு நான் என்ன எதன கூட்ட வரி என்ன வரண்டா. ஏன் இவர மூக்கால பேசாத வாயால பேசு. நான் ஏண்டாயிரம் வரண்டா. வருகின்றாயா ஆமாம். ஓர்மல் என்ன நிஜமா அவன் மூக்காலே சொல்றா நீ எம்மோத அடிச்சாலும் சரி அவளால வர முடியாதுன்றா வரியா இல்லையா? போரு 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 முடி போட்டு போ. ஒத்த முடி கூட அனைவருமே வந்து விட்டார்கள். ஒரு கமிட்டி தான் வெளிய போனா பாத்து. ஏய் யாரு தேவர்கான தேவேந்திரன் கூப்பிடுறா. தேவர்க்கெல்லாம் தலைவன் தேவ இந்திரன் நல்லா பாத்து இவர் யார் தெரியுமா இவர் தான் எந்திரம் பாட ஹீரோ இவரு தூம் தூம் கோபாட்டா 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 இங்க படம் எடுக்கறாங்க தூம் வந்துங்கறா டேய் இங்க வா ஏமா டேய் அதெல்லாம் விட்டுரு நீங்க அதெல்லாம் தேவை அவன் எவனாந்து போறான் ஆ அவன் கூட கத்திய அவன் கூட வாங்கி ஏய் அது வஜ்ராயவாள். ஏய் அது கூட கத்தான் எதுக்கு? எதுக்கு வீட்ல காயா ஆ வெறுவட்ட கூட கத்தி வேணுமா டேய் வாங்கி கொடுங்க இது வெறு வெற்ற கத்தியாது. ஆமா பாவி. ஏறு வஜ்ராயுதம்டா இது. ஏறுனது மாதிரி என்னுடைய கரத்திலே இருக்கக்கூடியது. டேய் குர்ராடா எனக்கு ஒன்றும் தர முடியாதா குர்ரா. கொடுக்க முடியாது. பல்புரா. கொடுக்க முடியாது. ஏய் இந்தடா. இந்தடா. எனக்கு ஏய் இந்தடா. ஏய் எனக்கு வேணாம்டா நான் அப்பா கிட்ட தந்தே நீ இல்ல இல்ல இல்ல. போடா. பிக் பாடி அடுத்தது முக்கன் படுத்த ஈசன். முக்கன் படுத்த கடவுள் ஏய் வரான் பாரா. ஏய் ஈஸ்வரா ஐயோ பின்னாடி அம்மா இவனுக்கு இவ்வளோ கோவம் வருதா ஸ்டைல் நின்னல உம்மளை வாங்கி ஏய் யார்டா நீ ஈசன் ஜெகதீசன். என்னது நான் வாடா நான் சும்மாவா நான் சப்போட்டா ஓத்தா ஏ விடாத அவன நீ எவ்வளவு பேசாம வந்தா உனக்கு ஓத்தா ஏய் இங்க வாங்கடா நரம்பாட்டுக்கு அவன் பண்ணத சொல்றான். இது கேக்குறியா நல்லா வெக்கனியா பேசுறியா நீ முடியுமா அவன் தூங்குற கண்ணு நகரான் நைட்டு ஃபுல்லா நான் நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டு வேண்ட தூங்க போகுமா எவ்வளோ தூங்கவே மாட்டான் விரும்புறான் பத்தியா தூங்கவே மாட்டான் எவன் தூங்குறான் பாப்பா தூங்குறான் கண்டத்து போய் தாழ வச்சுட்டு வந்துருவான் மூடி மூக்கில் வைக்கின்ற சரியா? ஐயோ அதான் விடு யாரா நீ ஈசன் ஜெகதீசன். என்ன வேலை செய்யற அனைத்து உயிர்களையும் படைக்கும் தொழிலை செய்கின்றேன். படியளக்கும் தொழிலே. என்னது அனைத்து உயிர்களையும் படியளக்கும் தொழிலை செய்கின்றேன். என்ன நீ நாட்டுல படி அந்த அப்படியே கீச நாட்டுல ஏழையாக்கணும் ஏழையா தாங்கிறான் பணக்காரனாக்கிறா பணக்காரனா தாங்கிறான் குடிகாரனாக்கிறா குடிகாரனா தாங்கிறான் என்ன நீ படி அந்த கீச அதான் விட்டுங்களா ஏய் அதெல்லாம் வேணா என்ன பண்ணு போறான் தேவையில்ல அவன் கையில சொட்டுக்கோள் ஏய் அது திரிசூலாயுதம். சொட்டுக்கோள் தான் எதுக்கு உனக்கு? ஏன் தெரியுமா எங்க அக்கா பொண்ணு இல்ல வீட்டுக்கு வந்துக்கிறா உன் வீட்டுக்கு வந்துக்கிறா. ஆமாங்க நான் வீட்டுக்கு போன வச்சா டெய்லி என்ன பாத்தியா டேய் மாமா டேய் மாமா ஏய் இங்கதாங்கறா உங்க அக்கா பொண்ணு. ஏன் சீன்றாங்க ஏன் சீன்றா என் வீட்டு பாத்துல பெரிய குடிகளுக்கு மரம் பெரிய கொடிக்கு வைக்காம அந்த குடிகளுக்கு அறக்கோ அந்த சொட்டுக்கோள் வேணும் என்னப்பா என்னுடைய திரிசூலம் தர முடியாது. குர்ரா. தர முடியாது. டேய் டேய் செத்துருடா குர்ரா குர்ரா பட்டு டேய் டேய்
பட்டுன்னு குடுறா. நீ ஏன் சொல்லு அதான் தருவாங்க தெரியுமா இதை பார்த்தோன்னு தெரியல என்னதுடா? இது என்ன தித்யா ஆ. இதுதான் தோஸ் திருப்பி ஏய். ஏங்க ஆ. ஏன் சொக்காக இருக்கலாம் ஏன்? எங்க அம்மாவை செமாசிக்கா ஆ. மலையனூர் கோவில்ல நான் ஓட்டு கடை ஓ போறேன் ஹோட்டல் போடுற உணவகம் உணவகம் கிட்ட போன ஒரு அனல் அடிக்குதுங்க அனல் அடிக்குது. தோசை மட்டும் திருப்பி போட முடியல ஆ. இத மட்டும் குத்துன வச்சுக்க ஆ. அப்படியே நீ அடிக்கிற அப்படியே தோசை திருப்பி திருப்பி போட்டு ஆ. அது மட்டும் இல்லங்க ஆ. இது இன்னொரு வேலைக்கு யூஸ் பண்ணலாம் என்ன வேலைடா? வெக்கு பிராயத்துக்கு ஏய், ஏய். மணிகண்ட அடுத்து ஏய். அடித்தாரு படைக்கும் கர்த்தா பிரம்மதேவன். பிரம்மதேவன். ஏய் பிரம்மதேவா சண்டடிஸ் அட்டென்ஷன் சண்டடிஸ் அட்டென்ஷன் ஹேண்ட்ஸ் அப் ஹேண்ட்ஸ் அப்ல கை சாப்பிடாமா ஏய், என்னடா? அவன் கரெக்டா தான் பண்றான். ஹேண்ட்னா என்ன? கையே சப்புடா சப்புறான். சீ கையெடு கம்பி. ஏய் யாரா நீ பிரம்மன். ஓ கோழி கயிறுல ஒரு 100 கிராம் கறி வச்சா சொல்றா ஆ? நீ நல்ல விஷயம் கேள்றா. பகோடா வாங்கி சாப்பிட்டு நல்லா அருமையா சேத்பட்ல இந்த கம்யூனிட்டி என்ன தெரியுமா பண்ணா? அவனுக்கு மட்டும் 100 பகோடா, எனக்கு மட்டும் 50 பகோடா. நான் என்ன சொல்லுங்கறானு பா சும்மா சும்மா அவன் என்ன சொல்லுங்கறாங்க பாரு நான் அப்பதான் சொல்லுங்கறாங்க அவங்க யா சாண்டா குச்சப்ப எல்லாரும் போட்டி மோடி அடிக்கறானே காலைல இருக்கிற வரை உயிரோட இருப்பான் அவனா சொல்றாங்க உன்னை பார்த்து அவன் சொல்ற மாதிரி தெரியல, உன் மனசுல இருக்கிற சத்தியமா அவங்க சொன்னாங்களே இப்போ யாரும் கேட்டு பாரு நான் சொன்னா போடாது போட்டு ஒண்ணு கலவரிக்கு போட்டு ஒண்ணு 18 ரூபா சம்பளம் வாங்கி அடுத்து யார் தெரியுமா? அடிச்சாரு வைகுண்டவாசன். எங்க வரான் மாயக்கண்ண மகாவிஷ்ணு. ஏய் வராம டேய் வைகுண்டவாசா டேய் வைகுண்டவாசா டேய் வைகுண்டவாசா டேய் ஊடா போ டேய் வைகுண்டவாசா டேய் மாமிசி இதுதான் பகவான் திரும்பி இருப்பாரா அவர் அங்கெல்லாம் இருக்க மாட்டாரு மதியம் 12 மணி நேரம் ஒயின் ஷாப்ல இருப்பாரு ஏய் பக்குவா ஏய் பக்குவா என்னடா சிரிக்கிறா அப்பா அந்த பருவல் மத்த கொஞ்சம் குத்துட்டா அங்க போய் அமுக்கு போக அனைவருமே வந்து விட்டார்களா? நாராயணம் நாராயணம் நாராயணம். பேரா நாரதா பார்த்தா உங்களுக்கு உடம்பு ஊர்த்தா ஏய் நூலின் வரவா சென்று வந்து சாரி கீழே உற்று நோக்கி பார்த்தேன். சரி ஒரே விழா கோலம் போல் காட்சி அளித்தது. சரி என்னவென்று கண்டுபிடிச்சு செல்லலாம் என்று ஓடோடி வந்தேன். நீ வந்து ஒண்ணுங்க கீக்கி தேவல அந்த மழையில வந்து வயா 10 வீடு கிளம்பி போ டேய் எனக்கு எங்க சிம்மாசனம்? ஏய் உனக்கு சிம்மாசனமா பெரியப்பா கோபர் சேத்துல போகார் போ அங்கெல்லாம் ஏமா இருக்கு. இல்ல தண்ணியில் போகார் போ அங்க தண்ணியா இருக்கிறது. நான் நடு ரோட்ல போகார் போ அங்கெல்லாம் ஏய்! லாரி வரும். நீ நடுத்தரு நாராயணன் நடுத்தரு தான் இருக்கணும் டேய் உன் சிம்மாசனம் வேணுமா? எனக்கு இங்கதான் வேண்டும். வாத்தா உன் சூத்திங் கிச்சிருவான் டேய் என் பொண்ணை கூப்பிடுறா. கூட்டின்னு வரேன் அம்மா ஏய் அண்ணி வாயம் வாயம் அப்பா என்ன பாய்ச்சுங்கப்பா என்ன போல் வாழ்வாயாக மகளே? அண்ணா நீங்க என்ன பாய்ச்சுங்கண்ணா எதுமா அம்மாவுக்கு போன் பண்ணீங்களா வாய்ச்சிக்கிறீங்களா இருந்தாலும் அம்மாவை நல்லா வச்சிருந்தேன் தூக்கி வந்துருங்க அம்மாவை நான் வாய்ச்சிக்கிட்டா வாழ்த்துங்க. பிறந்த நாள் தானே ஏம்மா உமா நீங்க வாடி ஏம்மா உனக்கு பிறந்த என்ன ஆமாண்டா நான் மிஸ் பண்ணிக்கிட்டா ஏம்மா என்னடா ஐ லவ் யூ ஏய் ஏய் அது சொல்லக்கூடாதுடா தப்பு என்ன தப்புடா தப்பு என்ன இதை அடிப்பாங்க சொல்லக்கூடாது இது சொல்லக்கூடாதா சொல்லவே கூடாது சரி அபிஷ்டு தப்புதான் ஆமாண்டா சொல்லுடா ஏம்மா என்னடா ஐ வாண்ட் டு மேரி யூ தவறான வார்த்தை உரைக்க கூடாது. இது தப்பா தப்புடா ஏம்மா என்னடா இழுத்தக்க செய்ய இருக்கா ஏய் என்னங்க அவன் அம்மால ஓலை வெட்டலாமா
வாய்த்தல போடா. அண்ணா அனைவரும் வந்து விட்டார்கள். வந்து விட்டார்களம்மா. தொடர்பு கட்ட. ஏய் காட்றா. அண்ணா அனைவரும் வந்து விட்டார்கள் அடந்து. ஆமா வந்து வாது போடுடா. அண்ணா எல்லாம் எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க பாருமா. காட்றா. எப்படி இருக்கான்னு பாத்தியா? ஊர் சோர் திரும்பட்டும் முதல்கிறான்னு போரு. சோகராமதி ஈஸ் போறான். இவனோட நாய்க்கு லட்சம் கொடுத்துருவேன். அதாய் பிடிக்கிறான். டேய் அம்பி முதலாக அம்பி கொண்டு இருக்கின்ற யாராவது? அவன் தான் ஈஸ் போறான். டேய் ஈஸ்வரனா? ஈஸ்வரன். அவரை பார்த்து மனகட்ட முக்கன் படுத்த பரம கடவுள். அந்த கைலாயத்தை பிடும கமந்து கொண்டிருக்கும் முக்கன் படுத்த பரம கடவுள். பிடிக்கா. அவர் பார்த்து பணிந்து கொள். பிடிக்காதட்டுமே. சுவாமி உன் தந்தேகப்பட்டு எப்படி உறவாங்கி இருக்கின்றார்? நித்திய தத்துவ உறவாங்கி இருக்கின்றார். ஆமாடா. வாத்தியா உட்கார தூங்கின வாய்த்துறான் பாத்தியா? தூங்குவியா? வந்துடுறா. தூங்குது வந்துடுறா. உன் மேலே வச்சு மேலே வச்சுடா. உம்மால ஏச்சிடா. டேய் ஐயோ டம்மி பாப்பா நீ என்ன மச்சான் மாதிரி சவுரி முடியாதியா? எதுமா ஏய் எதுமா இந்த மோந்து ஏய் ஏய் மதேஞ்சி வைக்கறா மதேஞ்சி தான் தூங்குற தூது வந்துற வந்து பாத மணி அப்படியா? எப்படி பாட்டு பாடு ஈசா ஜெகதீசா என்னையா? நெல்லாறு நெல்லாறு. ஓ வாத்தா இப்பதான் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன் இல்ல இருக்காங்க ஒரு ஸ்டாண்ட் கொண்டு நன்றாக இரு. நெல்லாறு. நன்றாக இரு. உட்கார் போனா கூட்டடிதேனா அண்ணா இரண்டரை அம்பி கொண்டு இருக்கின்ற யாராவது? அவன்தான் படைப்போ கர்த்தா ஸ்ரீ கெதுர் சாம மதுரன்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய 4 வேதங்களை மையமாக வைத்துக் கொண்டு கொண்டு படைக்கும் துறை மேற்கொள்பவன். அப்படியா? ஆமாம் அவர் வசந்து பிரம்ம தேவன். சுவாமி நீங்கள் என்ன வாழ்த்துங்கள் சுவாமி. என்ன தோணுது? நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன தோணுது? ஏய் தூமத வந்து வரவா. அம்மா என்ன கோமா கூடியானா ஸ்டாண்ட் நில்லு. அவன் பாய்ஸ் உட்கார்ந்துங்கறான். அடியாதல அடிக்காதியா? அவன் குசலத்து சப்போர்ட் வராங்க கை செத்துறோனா சத்தாலம் போறோம் தூக்கி இங்க சாவதி போன்ஸ். ஐயோ வரியா? ஏய் ஏய் அம்பி சப்போர்ட் அடி வாங்கி ஸ்டார்டிங் வந்து கம்முன நந்த கம்முன உட்கார்ந்தா நீ எவ்வளவு பேசுறியோ அம்மா கம்மக்க அவங்க தான் உங்க வாய் வா மேல வா பாத்து புரியுமா சுவாமி அம்மா போய் மாட்டி செஞ்சு அம்மா தான் சுவாமி நீங்கள் என்ன வாழ்த்துங்கள் சுவாமி. அங்க வர அப்படி தமிழ்லாங்க நான் போய் ஏய் வாயை தரடா ஆமாடா. நன்றாக இரு. நன்றாக இரு. சுவாமி நீங்க போய் அமருங்க. மறந்துட்டேன். நீ அன்பு போவியோ நீ அன்பு நீ அன்பு மூணாவது அம்பி கொண்டு இருக்கின்ற யாராவது? அவர்தான் பக்குவான் 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 தான் பக்குவான்
என்னடா சொல்றேன் கருவேமங்க பக்குவோம் நீ அன்பி ஓ மகாவிஷ்ணு ஆ அவரை பறித்தவன் கிட்டமா ஆமா அப்படியா கட்டண்டா சுவாமி ஏழு மலை வாங்கா ஏழுமலை வாகா எவையாதரிக்கும் நேர்தா நீங்களே என்ன பார்த்துங்க சுவாமி நீ என்றும் அழிஞ்சு போக வேண்டும் ஓ அழிஞ்சு போக வேண்டும் குட்டி செய்தானே அழிஞ்சு போக வேண்டுமா நல்லா வாயிரம் கை மேல தூக்குறோம் நன்றாக அண்ணா டேய் அன்பி ஏய் யார் அவரு அம்மா யார் அவரு அவரு நம்ம ஒரு நாள் இடத்துல நம்மளுக்கு பங்காளி வரவு உங்களுக்கு பெரியப்பாமா பெரிய தந்தை பெரியப்பா முறை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள் பெரியப்பா எப்பா இவன் முன்ன பின்ன பொம்மனடி பார்த்து ரெடி சாமியா இந்த முரடுக்குள்ள முரட புறாய மாட்டாங்க அந்த மாதிரி போட்டு புறாய அது என்னடா பாசம்டா பாசம் பாசமா உங்க தொல்ல புலன்னு பேசண்டா விடவே மாட்டா ஒரு பொண்ட பொண்ணத்தை கட்டி பிடிக்கிற வாழ்த்த அவங்க போக்ஸ் எடுத்து உள்ள போடுறேன் போக்ஸ் இல்ல அடப்பா டேய் அன்பி கொஞ்சம் கை சுத்துடா அட ஏய் நம்ம சார் பாய்க்கு இத தாண்டி வந்த வாத்தா உன் கீத்து ஒரே ஏய் என்னடா அப்படி சொல்லு பெரியப்பா நீங்களே என்ன பாத்தீங்களாப்பா நாளைக்கு நல்லா இரு ஓ போய் சேர்ந்து போடு என்ன உங்க அப்பங்க மத்த தூக்கி குத்துற போய் சேர்த்து போடுங்க வாடா வாடா அந்த நாராயணம் நாராயணம் அவங்க மர போட்டு பீராயினும் டேய் அன்பி அத கீழ அமுது கொண்டு இருக்கின்ற யார் அவரு யார் தெரியல யார் அவரு அவன் அடுத்து நாராயணன் நடத்தல என்னடா சொல்ற பேரா நாரதா பார்த்தா உனக்கு உடம்பு மூடுதா ஏமா என்னடா அன்பி அவன் வந்தா கலகம் வந்தா கலகம் போனா கலகம் போன் அதான் ஒரு கிகு என்னடா அவன் அடுத்து நாராயணன் நடத்தற நாராயணன் அவன் வந்தா கலகம் வந்தா கலகம் போனா கலகம் போனா கலகம் பயிரை கலக்கி குட்டி கடிச்சு விட்டுருவான் குட்டியை கலக்கி எங்க அடிச்சு விடுவாங்க ஆமா பாயா எல்லாம் முதல்ல வாழ யாரவ அவரை போய் அழைத்து கொண்டு வா ஐயா, அவர் மரியாதையாக போய் அழைத்து கொண்டு வரேன் நாலாம் கூட மாட்டான் அவனை ஏண்டாப்பா நாளா போக மாட்டேன் யாரவ அவரை அழகாக மரியாதை கொடுத்து அழைக்க வேண்டும் முடியாது யாரவ நான் யாரு யார் நீ ஏய் நான் யாரு என்னோட இந்த நாட்டு இவர் சொல்லு நீயே சொல்ல வேண்டிய சொல்லு சரி யாரவ சொல்லுவாரா இப்போ கூப்பிடு கட்டி தத்து முதல்ல தண்ணி அங்க போடு என்ன பண்ண யாரவ போய் அழைத்து கொண்டு வரா அவர் அடிக்கவே கூடாது இந்த ஜாட்டியில என்ன என்னடா பொண்ணு வளர்க்குறீங்க ஏய் வளர்ப்பு நடக்குதா ஏய் ஐயோ நான் ஒன்று செய்ய அல்ல ஏய் சலாம் போய் அழைத்து கொண்டு வா என் தங்கை சொல்கிறேன் ஏய் அன்பி இந்த ஜாட்டியில நீ அடிக்கவும் கூடாது ஆமா அப்ப சபாரி சத்தம் என் பெரியப்ப அவங்க அப்பா அம்மா பத்தி பேசவும் கூடாது ஏய் தேட போய் மரியாதை மேல வா அவங்க அப்பா பத்தி பேசக்கூடாதா ஏய் தேட மேல வாடா அவங்க அம்மா பத்தி பேசக்கூடாது மரியாதையை கொடுத்து அழைத்து மரியாதை போடா அழைக்க போடா வேண்டும் ஏய் நான் தேடி மரியாதை மேல வா கீழே போய் அழைத்து கொண்டு வா கீழ போய் தானே ஆமாண்டா அடிக்காதடா அடிக்கவே அடிக்கூடாது டேய் கீழ போய் மரியாதை மேல வா தக்க சமயம் நாளை கட்டு முதல்ல கட்டுவீங்க ஏய் நான் தெரியா வரப்போ மரியாதை மேல வா ஏய் நான் தெரியா ஆமா
கண்ணாடி அவர் அடிக்காதடா. மரியாதை மேல வாடா. திருப்பி மரியாதை மேல வாடா. மரியாதை வா. மரியாதை மேல ஏறி வா. மரியாதை மேல வாடா. மண்ட மேல கொண்டா மரியாதை போதுமா? வாடி வந்தியா? சுவாமி நமோ நாராயண பல்கடே நமோ நாராயண பாக்கர ஜயன தாருணை தினம் தினமணினி தினமணினி நாராயண நமோ நாராயண தீர்க்க சுமங்கலி பவா தீர்க்க சுமங்கலி பவா சுவாமி வாழ்த்தினார் பாரு, அதுதான் வாழ்த்து. நான் உன்னை பார்த்து திட்டுறேன். திட்டியேன்னா என்னை பார்த்து திட்ட தெரியாது. என்ன சொன்னாரு? என்னை பார்த்து தீர்க்க சுமங்கலி பாவா என்று வாழ்த்தினாரு. தீர்க்க சுமங்கலி பாவா என்று உன்னை பார்த்து தேட முடியும். தீர்க்க சுமங்கலி பாவா என்ன தெரியுமா? கணவன் கட்டிய தாலியோடு தாலியோடும் பூவும் பொட்டோடு என்றென்று நிறுத்தி வாழ வேண்டும் சுவாமி என வாழ்த்தினார்ரா. என்ன தெரியா நீ பேசுனீங்கிற வெடி மருந்து. இந்த இடத்தில் அனைத்து தேவர்களும் ஒன்று கூடி இருக்கின்றார்கள். இந்த இடத்தில் ஒரு நாட்டியம் இருந்தா எவ்வளவு சிறப்பாக இருக்கும். நாரதா, என் அரக்கர் குலத்தில் பிறந்த பெண்கள் யாரும் மேல ஏறி நடனம் புரிய மாட்டாங்க. உனக்கு தெரியாதா? இருக்கின்றான் ஒருவன். யார் அவன்? உள்ளே கேட்டு அப்பா இருக்கின்றான் ஒருவன். அது ஒரு நாள் இந்த புனகனை திரும்புறான் முன்ன பின்னாடி. மணி ஏண்டா அப்பா யாரு பாவா? அப்பா அந்த தவம் இருந்த ஈஸ்வரகுமாரி உண்மைதான். அந்த தவத்தை கெடுக்க வந்தவள் இவள் யார் என்றே தெரியவில்லை. நான் பார்த்துக் கொள்கிறேன். ஏய் பெண்ணே, நீ யார் என்று உண்மையை உரைத்து விடு. நான் யார் என்று உன்னை எனக்கே தெரியாது ஐயா. சொல்ல முடியுமா முடியாதா? அடி சொல்லு சொல்லு. அண்ணாமுடி கொள்ள நாய சொல்லு சொல்லு குற்றம் என்ன செய்தேன்? கொற்றவனே வைத்தேன். பத்துதல் உமக்கில்லையா ஐயா?
எதுமா நீ அந்த பொண்ணு அடி சொல்லு இந்த மாதிரி பயங்கர மாதிரி ஏய் பைரவா அவளை விட்டாத பைரவா அவளை பொண்ணு சும்மா டேய் நாரதன் பெருமை எடுத்து உரைச்சிருப்பாடா சரி விடாத கண்ணியன் இன்ப வாழ்வே கண்ணி எங்கள் இன்ப வாழ்வை ஆனலிவாய் மாறி போமா உமக்கில்லையா ஐயா பாசம் உமக்கில்லையா நான் யார் என்று உண்மை எனக்கே தெரியவில்லை. நீங்களாவது உண்மையை சொல்லக்கூடாதா சுவாமி? சொல்லக்கூடாதா? இப்போதுதான் நான் யார் என்று தெரிகிறதா? அன்று தேவ சபையிலே என் முன்னே நாட்டியம் ஆடம்லாம் உரைத்தார். இவன் வந்தா கலகும், இவன் போனா கலகும், பிள்ளையும் கிள்ளி விட்டுருவான், தொட்டிலே ஆட்டுவான். இப்போது நீ மாட்டிக்கொண்டாயா? இப்போது நீ மாட்டிக்கொண்ட மண்டமலை கொண்டா தெரியாமல் உரைத்து விட்டேன் சுவாமி. உண்மையை கூறுங்கள். எதுமா இந்த பொண்ணு போய் என் காலில் வந்து ஒண்ணு ஏதோ குசு அகசியம் பேசுறான் இவனுக்கு சப்போர்ட்டா அந்த முனிமா வருது கூட டேய், யாருடா? என்ன வேணும்? ஏந்தர்றா என்ன இந்த பெண் உன் பாதத்தை பணிகின்றாரே, உன் காலில் உயிரானாக்கா இவன் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஓஹோ, இந்த பெண்ணு யாருன்னு தெரியும். இந்த பெண் தானே, இவள் யார் என்பதே எனக்கு தெரியாது. முகத்திலே முடியாத ஓடிப்போ. அப்பா, இந்த பொண்ணு யார் என்று உரைக்க வரல விடாது. அப்படியே ஆகட்டுமா? கூட பரவாயில்ல, ஒரே ஒரு நாட்டியம். ஏய், நீ யாரு? உன் பேரு ஊரை சொல்ல முடியுமா முடியாது? நான் யார் என்று உண்மை எனக்கே தெரியாது ஐயா. என்னை விட்டு விடுங்கள் ஐயா. தெரியாது? அடி யாரடி? உன் நூறு என்ன பேர் என்ன? பாதகம் தாழ் உனக்கு சாதகமா என் பரிதாபம் மரியாத நன்றி மறந்த வந்தக மனிதா. பாதகம் தான் உனக்கு சாதகமா என் பரிதாபம் அறியார் நன்றி மறந்த வஞ்சக மனிதா பாதகம் தான் உனக்கு சாதகமா என் பரிதாபம் அறியாத நன்றி மறந்த வஞ்சக மனிதா பாதகம் தான் உனக்கு சாதகமா ஆதரவா எனக்கு யாரும் இல்லை என்று பாதகம் தான் உனக்கு சாதகமா என் பரிதாபம் அறியாத நன்றி மறந்த வஞ்சக மனிதா பாதகம் தான் உனக்கு சாதகமா உள்ளத்தில் நீ கொண்ட எண்ணமதை விடுத்து பாதகம் தான் உனக்கு சாதகமா என் பரிதாபம் அறியாத நன்றி மறந்த வஞ்சக மனிதா பாதகம் தான் உனக்கு சாதகமா ஏய், வாடி.
தான் அடித்தேன். மகேஸ்வரி அப்பா. அண்ணன் எடுத்தது தவறு மன்னிப்பிக்கு. என்ன அவனிடத்தில் நான் மன்னிப்பு கேட்க வேண்டுமா? உண்மைதான். முடியாதப்பா. மகனமணி கண்டா அப்பா அந்த பெண் எங்கு சென்றாலும் விடாது அவளை புறப்படு. மகேஸ்வரி எப்பொழுது மும்மூர்த்தி அமரக்கூடிய சபையில் ஒரு ஆண்மகன் என்று வாராமல் கரநெட்டி அடித்தாயே எல்லாம் என் பொன்னாடி. இனி முதற்கொண்டு இந்த பகலவன் கோட்டையில் உனக்கு இடமே கிடையாது. இந்த இடத்தில் எனக்கு இடம் கிடையாதா? அப்பா அப்பா உனக்கு எவ்வளவு கோபம் இருக்கின்றதோ அது போல் தான் எனக்கும் கோபம் இருக்கின்றது. என்னை மேங்கும் மோக்கத்திலே முடிக்க மாட்டேன். ஒரு தந்தை என்றும் மாறாமல் ஒரு அண்ணன் என்றும் மாறாமல் எங்களை உதறி தள்ளிவிட்டு செல்கின்றாயா? ஓடி போ. என்றாவது ஒரு நாள் இந்த தந்தையினுடைய தயவு தேவைப்படும். அன்று வைத்துக் கொள்கிறேன் உன்னை. எதற்காகத்தான் ஒரு பெண்ணாக படைத்தாயா தெரியவில்லையே ஆண்டவா. பொன்னாட்டு வேந்தன் ஊர்வசி, நீ தவத்தை கலைக்கும் நேரத்தில் என்ன நடந்தாலும் அங்கு உண்மையை கூறக்கூடாது என்று உரைத்து விட்டாரே. இதற்காகத்தானா காலமெல்லாம் நான் கண்ணீர் விட்டுத்தான் வாழ வேண்டுமா ஆண்டவா? கல்லோமில்லா காலமெல்லாம் கண்ணீர் விட்டு பாவி வாழ வேண்டுமா? நின்ற இடம் யாவும் நிழல் போல தோணுமே, அன்று கொள்ள வார்த்தை அலை போல மோதுமே. காலம் இனிமேல் நம்மை உன்னை கொண்டு பேசுமோ, கண்கள் உம்மை கண்டு பேசுமோ. பச்சை கிளி